நலமோடு வாழ்க, புகழோடு வாழ்க. நீண்ட இப்பெல்லாம் நீள்றதே இல்லை சாமி. பாவம் உண்மையை சொல்ற. அது நீண்டு 1.5 வருஷம் ஆகுது சாமி. ஏய் எந்திரியா முதல்ல. இப்ப எந்திரிக்காது சாமி. நானு கவேட்ரா, சுவேட்ரா, முஸ்லீரா, மேன் பவர் 100, மெல்கோகையின், அல்டோஜைன், லோபிட்டின் இத்தனை மாத்திரை போட்டு கிளம்பல. மெடிக்கல்காரனுக்கு கூட இத்தனை பேர் தெரியாது. சொன்னா எப்படி கிளம்பு சாமி? நான் ஒண்ணு எந்திரிக்க சொன்னியா? அந்த ஒண்ணு எந்திரிச்சுதான் 1 வருஷம் ஆகுது. மனித ஜென்மத்தையா துப்பாதையா உள்ளது உள்ளே போயிரு. நாராயணா நாராயணா. நாராயணன் வந்தாலும் எந்திரிக்காது. நாராயணன் வந்தாலும் எந்திரிக்காது சொன்னேன். நீ எந்திரியா முதல்ல. நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல, அது எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியல. ஒண்ணு என்ன எந்திரிக்க சொல்லுவோம், இல்ல அதை எந்திரிக்க சொல்லுவோம். அட கடவுளே கடவுள். கடவுள் வந்தாலும் தாங்களை அழைத்து நீர் எழுந்திருந்து வாரும். செந்தமிழ்ல சொன்னாத்தே அவருக்கு புரியும். தாங்களே எழுந்திருக்க சொன்னேன். வாரும் ஐயா. அப்பா உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பக்தி தன்னாலே வந்து சாமி. எத்தனையோ பேர் அந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க தவம் பண்ண. அவங்கள்ட்ட எல்லாம் நான் நமஸ்காரம் வாங்க விரும்பல. உங்க முகத்தை பார்த்தா உங்கள்ட்ட நமஸ்காரம் வாங்கணும் போல இருக்கு சாமி. நமஸ்காரம் பண்ணுங்க சாமி. எதியா நமஸ்காரம்? எதியா நமஸ்காரம்? இதான் சாமி. இது என்ன நமஸ்காரம்? குத்தி நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் மொத்தம் 5 வகை நமஸ்காரம் தான். ஏக நமஸ்காரம், துபாக நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். இது என்ன குத்து நமஸ்காரம்? 5 நமஸ்காரத்துல குத்து நமஸ்காரம் இருக்கா? இல்ல இல்ல, அது உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு சாமி. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? அது குத்து நமஸ்காரம் தான். அப்படியா? அப்படின்னா நீங்க யாரை வணங்குறீங்க? எம்பெருமே முருகப்பெருமானே சாமி. முருகப்பெருமான வணங்குறாயா? ஆமா சாமி. முருகப்பெருமான வணங்குறவரா? முருகப்பெருமான வணங்குறவனுக்கு எங்க பட்டைய கடை? பட்டையா எந்த நேரத்துல எதையா போய் அவங்கப்படுத்துறேன். இந்த நேரத்துல பட்டை, கடுக்காய் பட்டை, காஞ்சிராம் பட்டை, வேப்பம் பட்டை, வேளாண் பட்டை, பனை வெள்ளம், அழுகி போன அண்ணாச்சி பழம், முள்ள மாதிரி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில குழிய பறிச்சு மண்பானைய பறிச்சு அதுக்குள்ள இதெல்லாம் உள்ள ஒன்னா கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டு விட்டு ஊரல் போட்டவன் இருப்பேன் பாரு விருதான். ஐயப்பன் கோயிலுக்கு குருசாமி கூட அப்படி விருது இருக்க மாட்டான் சாமி. செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டான், கட்டின கொண்டாடிக்கிட்ட படுக்க மாட்டான். ஏன் தூக்கி வச்சு எரிக்கும் பொழுது பட்டை வழியாதான் 27 நாள் சென்று தூக்கி வச்சு எடுத்து முதற்குள்ள எடுத்து உழைச்சிட்டு வந்து விட்டு திரையில படுக்கிறவன் ஒரு டிராப்ப அடிச்சான்னா 4448 நரம்புலையும் போய் பாயிரா. அந்த பட்டைய பத்தி நீங்க பேசலாமா சாமி? பட்டை எடுக்க தத்துவம் உங்களுக்கு தெரியுமாயா? தெரியுமா தெரியாதா? என்ன ஊரல் போட்டு காய்ச்சிறவங்களுக்கு தத்துவம் தெரியாதா? சொல்றேன் புரிஞ்சுக்கயா. என்ன உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கோ இல்ல கேட்ட தத்துவம்? நிறகுடம் தண்ணி எடுத்துக்க. அதுதான் நிறகுடம் தான். தண்ணியை ஊத்திட்டா பழம் எல்லாம் போடுவோம், வெள்ளமும் போடுவோம். அதுல நிறசம்பு தண்ணி எடுத்துக்க. யோ நாங்க அளந்துதான் ஊத்துறோம். கூட போயிருச்சுன்னா சரி சரி, கூட போயிருச்சுன்னா முந்துக்க வேண்டிய எடுத்துக்க. பட்டை அடிக்கணுமா வேணாம்? ஐயோ அது கிடைச்சா போதும். நிறகுடம் தண்ணியில நிறசம்பு தண்ணி எடுத்து இந்த 3 விரல அதுக்குள்ள உள்ள விடணும். இரியா நான் தான் கணக்கு சரியா இருக்குன்னு எடுத்துட்டேன். அப்புறம் ஏன் அதுக்குள்ள கொஞ்சம் விரலை விட்டு ஏன் சந்தேக? பட்டை வேணுமா வேணாமையா? அப்படியே இந்த விரல்ல தொட்டுக்கணும். இந்த கட்டை விரலால 3 விரலையும் அப்படியே தடவணுமியா? இல்லையா நீ மறந்துட்டியா இல்ல நான் மறந்துட்டேன்னா? என்னதியா எப்ப தடவுறதுன்னு தெரியாம நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கிளாஜில ஊத்தி வச்சுக்கிட்டு ஊறுகாய எடுத்து இப்படி தடவி எலும்புச்சம்பள தோலை நீக்கணும். இதுதான் சொல்ல வரியா? உனக்கு பட்டை அடிக்கணுமா வேணாமா? அடிக்கணுங்க.
அப்படி தடவி அண்ணாந்து அப்படி நெற்றியில அடித்தால் அதனுடைய தத்துவமே மிக பெருமையா. நெத்தில எவ்வளவு அழகு தெரியுமா, சிறப்பு தெரியுமா, பக்தி மயம் எங்கேயா இருக்கு, அங்கேதானே இருக்கு. சொல்ற வாயில அடிக்கிறத கொண்டு போய் நெத்தில அடிக்க சொல்ற. வாயில அடிக்கிறாங்களா? அப்புறம் திருநீர் பட்டையா வாயில் அடிப்பாங்களா நெற்றியில அடிப்பாங்க? திருநீர் பட்டையா? வேற என்ன அதையா முட்டை முட்டையா சொல்ற? நீ மொட்டை மொட்டையா கேட்காத, சும்மா. நான் இப்ப பட்டை அடிக்கிறது இல்லை. ஏன் பட்டை அடிக்கிறது இல்ல? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். ஓ சரி, நீங்க சாமி கும்பிடுறீங்க. சரி, எந்த மந்திரம், எந்த தெய்வத்தை வணங்கி என்ன மந்திரம் சொல்லுவீங்க நீங்க? முருகப் பெருமானை வணங்குவோம். அண்ணா ஓம் சரவண பவங்கிற மந்திரம் சொல்லுவீங்களா? அந்த மந்திரம் அவங்க அண்ணன் இருக்காங்களே, ஓம் விக்னேஸ்வராய நமக விநாயகர் அந்த மந்திரம் இந்த நமஸ்காரத்துக்கு சரிப்பட்டு வராது. ஓ அவங்க தந்தை இருக்கிறாரே, ஓம் நமச்சிவாய என்ற சிவபெருமானை மந்திரம் அது இல்லை சாமி. அப்படியே காக்கும் கடல் உகாவஸ்து ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் இஷ்டத்துக்கு எங்களால மந்திரம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லை. வேற என்ன மந்திரமியா? ரெண்டே எழுத்து தான் இருக்கு. ரெண்டு வாசி வாசி என்று சொன்னாலே சிவா 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 என்று வருமே, அந்த சிவா என்ற இரண்டு மந்திரமாயா? நான் சிவான்னு நான் இப்போ உன்ட்ட சொன்னேன்னா, ஓ மரா 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 என்று சொன்னாலே ராமா 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 என்று வருமே, அந்த ரெண்டு மந்திரமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா. சீதா 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 என்று சொல்லக்கூடிய அந்த இல்லை சாமி, அப்படி எல்லாம் இல்லை சாமி. வேற என்ன ரெண்டு எழுத்து? அப்படி கேளுங்க. முதல் எழுத்து ஆ. அப்படி சொல்லியா? உயிரெழுத்து 12 எழுத்துலயே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்து கொண்டு வைக்கிறீங்க. உயிரை கொடுக்கிறதுக்கு தேர்ந்த மந்திரம். இரண்டாவது எழுத்து என்ன எழுத்து? ஆகா, மெய்யெழுத்து 18 எழுத்திலே இன்னும் என்ற எழுத்துக்கு மெய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு அருமை. உயிர்மை எழுத்து 214 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்ற வறுமை. தாயின் சிறந்த கோவில் மெல்லி தந்தை சொர்மிக்க மந்திரமணி என்று சொன்னார்களே, அந்த அம்மா என்ற மந்திரம் தானே? இல்ல, மாவை அப்புறம் தான் சேர்க்கணும். நீங்க ஏன் அவசரப்பட்டு சேர்க்கிறீங்க? அது என்ன மாவா? அம்மான்னு சொல்றதுக்கு தான் இந்த நமஸ்காரமே. சரி, இந்த மந்திரத்தை எங்க எந்த இடத்துல எப்படி யாராரு பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. யாருமே கேட்காத கேள்வி சாமி. அதனால உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். நானு என் பொட்டாட்டிங்க சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிடுவோம். காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லியா? சாயங்காலம் குளிக்கணுங்க. உங்க இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது, வேர்வை வாடை வரும். சாமியை கும்பிடுறதுக்கு வேர்வை வாடதெல்லாம் யாரையா பார்க்க வரும். சரி, சாயந்தரம் 6 மணிக்கு தான் குளிக்கணும். இந்த நமஸ்காரத்துக்கு குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு ரவைக்கு ஒரு 8-9 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவோம். இறை எடுக்கிறதுன்னா சாப்பிட்டுருவோம். சரி, அப்புறம் ஒரு 10 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? குத்து நமஸ்காரம் பண்ண. நமஸ்காரம் பண்ண போகும்போது பிள்ளைகளை தூங்க வைக்கிறியா? என்னையா பேசுற நீ? எல்லா கவனிக்கணும் பாருங்க. வரக்கூடிய சந்ததிகளுக்கு எப்படி சாமி கும்பிடுவது, எப்படி மந்திரம் சொல்வது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பியா? அதை விட்டு பிள்ளைகளை தூங்க வச்சு போய் சாமி கும்பிடுற நீ? யாரு பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கணும்? வர்ற சந்ததிக்கு சொல்லி கொடு. சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி கொடுக்கணுமியா? எல்லாம் ஒரு டச்சு செல்லு வாங்கி கொடுத்தா அதுகளே கத்துக்கும். இந்த நமஸ்காரத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக கூடாது. சரி, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனா மூடு அவுட் ஆயிரும். சரி சொல்லு. அப்புறம் பிள்ளையெல்லாம் தூங்க போட்டு இதுக்குன்னு நாங்க தனியா குடிச்ச வச்சிருக்கோம். ஆமா, பூஜை வச்சிருப்பாங்களே வீடு. முதல்ல போய் என் முன்னாடி குப்பி அவ போய் உள்ளுக்க மல்லாக்க படுத்துக்குவா. கோவிலை வளம் வருவது பெரியது கிடையாது, கற்பனை சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாதுயா. கொடிமரத்தின் அருகிலே குப்புறப்படுத்து கையில் 2 நீட்டி காலில் 2 நீட்டி உடம்பிலே கொண்டு அனைத்து பாகங்களும் மண்ணிலே பட செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்படிப்படியா? உன் பேச்ச கேட்டா குடும்பம் குண்டியேட்டு வைக்கிறது. ஏயா, அது கொடி மரத்துல அடியில படுக்கிறதுயா குப்பரை. சரி, இது குடிச்சக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். பெரிய வித்தியாசமான சாமியா இருக்கும். படுத்துக்குவா. சரி, நான் வெளியில நிப்பேன். சரி, அப்பதான் மந்திரத்தை அவ ஆரம்பிப்பா. என்ன மந்திரத்தை நீ ஆம்பளை நீ சொல்றதா பொம்பளை பிள்ளை சொல்றதையா? இந்த நமஸ்காரத்துக்கு அவதாயா மந்திரத்தை முதல்ல சொல்லுவா. சரி சொல்லியா. உள்ள படுத்துக்கிட்டு
நான் சொல்லுவாங்க அப்படி சொல்லி நான் உசுறு போயிருமியா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவா. சொல்லு சொல்லு. வெளியில நிக்கிற எனக்கு கிளம்பிடு கிளம்பிடுனா சாமி வந்து அப்படிங்கப்பா. நான் 2வது எழுத்த சொல்லுவேன். சொல்லுவாங்க அப்படி சொல்லியா நான் உசுறு போயிருமியா. அவ வேகமா மந்தத்தை சொல்லுவான். ஆமா நான் சுட்டு திடன்னு ஓடி அவ மேல நான் குப்புறப்படுத்துக்குவேன். முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். நாராயணா நாராயணா நாராயணனும் அப்படி பண்ணுவாரு. அதனாலதான் எங்களுக்கு ரெட்ட பிள்ளையா பிறக்குது. நான் என்ன என்ன சொல்றேன் நான் யாரு தெரியல முதல்ல அதான் தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே சொல்லலாம். யாருன்னு கேட்டு என்ன யாரு தெரியுதா இல்லையா? அதான் தெரியுது என்ன யாரு தெரிஞ்சுக்கிட்டே நீ சொல்ல தெரியுது. அதான் யார் தெரிஞ்சுட்டு சொல்ல கொண்டை தெரியுது கொட்டை தெரியுது மூக்கு தெரியுது வாயு தெரியுது இல்லையா விளாசங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னமா? சோசர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கனகப்பிரியின் நாரதரா நாரதன் நானே தான். சாமி சரி பரவாயில்ல. நாரதரா சாமி. ஆமா ஆமா. ஐயோ பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். சிறியவர் செய்கின்றவரை பெரியவர் மன்னிப்பதை மேன்மை. அதனால இல்லை சாமி இந்த குத்து நமஸ்காரத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க போய் எங்கனையும் செஞ்சிருக்கலாம். சரி என்ன வேலையா? சும்மா கலகம் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் இந்த ஊர்ல ஒன்னா உட்காந்து நாடகம் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒன்னா இருக்குன்னு சொல்றேன் நானு. எப்படி கலகம் பிறந்தால் தான் நியாயம் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்பமாக இருந்து ஒழிந்தால் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். துன்பமாகவே இருந்து ஒழிந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என்பதற்கு அந்த கழக பிரியன் நாரதன் ஆரம்பத்தில் கழக முடிவுடைய நிலம். சரி உங்களுக்கு இந்த கலகம் பண்றது பரம்பரை தொழிலா இடையில வந்த தொழில்? இடையில வந்ததுன்னா எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மேல் இடையில வந்த தொழில் கழகப்பிரியன். யார நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்க. தக்கன் கொடுத்த சாபத்தின் மீதியா? தக்கனா? சரி உங்க அப்பா பிரம்மா அவருக்கு என்ன படைக்கிற வேலை படைக்கிறார்? உலகத்துள்ள 84 ஜீவராசி படிக்கின்றார். 84 ஜீவராசினா நான் உலகத்தோட 84 ஜீவராசிகள். அப்படின்னா ஊர்வலம் 9 மாநிலம் நீர்ப்பறவை நாற்கால் ஒப்பத்தம் சீரிய பந்தமாம் தேவர் 13 அயன் வகுத்த அந்த மேல் சீர் தாவரம் 4 ஜீவராசிகள். ஓ அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாத்திடம் திருவாதிரை புனர்பூசம் பூஜம் மகம் மாயில் மல்சம் சித்திரை சுவாதி அடிசம் இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா சாமி? இது ஜாதகம் பாக்குறவரா? தெரியும் எனக்கு. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை சம்பூரம் வாயிலை மகம் பூசம் உத்திரங்க சித்திரை சுவாதி சகல மூலம் ஆனந்த சொல்லும் போது தெரியும் எனக்கு. நாங்க தெரியுமா 18 புறாணம் உள்ளிங்க மச்சம் குருமவராக மாமனம் பிரணவ வைணவம் செய்வலிங்கம் வைடிகம் நாதம் காரணம் வர்த்தம் கறந்த மார்க்கனை ஆக்கினியம் பிரமாண்டம் பத்மம் என்று சொல்லக்கூடிய 18 புராணங்களை உள்ளிருந்து நல்லதை செய்யக்கூடியவங்க. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தை ஒண்ணு சேர்த்து ஒரு வருஷம் சொன்ன ஆளுகளா? புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் பொன் நெல் நல்கூண்டு வச்சு அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி பேரன். ஓ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகின ஆளுகளா? பிரபவ விபவ சுக்கில பிரமதுத பிரசுரணி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வரா விக்தானியா பிரமாதி விக்ரமா விஷ்ணு சித்திரபானு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ
வியா சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குருதி கர நந்தன விஜய ஜெய மன்மது துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப பிளவங்க சுபகிருது சோபகிருது விரோதி விசுவாசு பராபவ கீழக சௌமிய சாதாரண விரோதி பரிதாப பிரமாதிச ஆனந்த ராஜச நடா பிங்கள காலசுத்தி சித்தார்த்தி ரௌத்திரி துன்மதி துந்துவி ருத்ரோகாரி ரத்தாச்சி குரோதனை அச்சே அப்படி சொல்லியா எனக்கு தெரியுமியா எப்ப நீங்க அஸ்வினி பரணியாத்தின் 20 நட்சத்திரம் சொன்னீங்களோ அப்பே ஜாதகனை கேட்டனோ ஒரு ஜாதகாருக்கு 20 நட்சத்திரம் தெரிந்திருக்க வேண்டும், 12 ராசிகள் தெரிந்திருக்க வேண்டும், 12 மாதங்கள் தெரிந்திருக்க வேண்டும், 60 வருடங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ஜாதகனுடைய அடிப்படை அதுதான். அதுவும் பாருங்களேன், ஏன் நான் பாதி சொல்லிட்டு மீதி உங்கள்கிட்ட சொல்ல விட்டேன், அதுக்கப்புறம் ஒன்றுல இருந்து இன்னொன்னு மாத்தி மாத்தி நான் சொல்ல வச்சேன் அப்படின்னா திறமையை வெளிக்கொணர்வதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஒருத்தருடைய திறமையை வெளிக்கொணர்வதுன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நகைச்சுவை மட்டும்தான் பேசுவாங்க, ஆன்மீகம் தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவை வராது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலருக்கு உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கு, ரெண்டுமே இருக்காது. ஆனால் தாங்களிடம் நல்ல நகைச்சுவை அமைந்திருக்கிறது, உருவ ஒற்றுமை அமைந்திருக்கிறது, ஆன்மீகம் அமைந்திருக்கிறது. இது மூன்றும் கலந்திருப்பதனால்தான் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவதை நான் கவனிக்கும் பொழுது வந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்ல ஞானம் இருக்கும், நல்ல அறிவு திறமை இருக்கும் என்பதை எதிர்பார்த்து நான் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களை அழைத்து வந்தால் நல்ல ஆசையை கொள்ளலாம். அழைத்து வாருங்கள் அப்பா. அழகல சாமி, ஆனந்த கண்ணீர் வந்து சாமி. என்ன சாமி, நான் சும்மா காட்டுக்குள்ள இருக்கிற நெறி குரகர், நான் சும்மா குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி என்னை கொண்டு போய் கோபுர கலசமா நினைச்சு வச்சுட்டீங்களே சாமி. இந்த மனசு யாருக்கு சாமி வரும்? யாருக்குமே வராது. நீங்க சொன்னீங்க பிரபவ விவா சுக்கிலா பிரமதுதா பிரசுரபத்தி ஆங்கில சாஸ்திரி முகா பவா யுவா பாது அப்படின்னு முடிச்சிட்டிய. ஒருவேளை நான் அது எனக்கு தெரியாம இருந்து அதை நான் படிக்காம இருந்து பேசாம நின்று இருந்தேன்னா அதை வச்சு ஒரு புடி பிடிக்கலாம்னு நினைச்சிருக்கிய அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள தோணுது. அப்படியெல்லாம் இல்லாம என்னைய கொண்டு போய் பெரிய ஆளாக்கி விட்டீங்க. உங்களையே நான் சந்திக்கணும் சாமி, உங்களையே நான் சந்திக்கணும், உங்க கூடவே பேசணும். மனசு ரொம்ப அவாவா இருக்கு சாமி. சாமி, நான் இந்த வேஷம் போடுறேன் அப்படின்னா நான் இந்த ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மாந்திரிகம், சோதிடம், சித்த வைத்தியம், ஹோமியோபதி வைத்தியம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டதுனாலதான் சாமியோ உங்க நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளச்சாமி வந்தா சனிய வர்றான்னு சொல்றாங்க சாமி. என்னமோ தெரியல, இந்த நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா என்னைய கண்டா கீரியே பார்க்கணையே பாக்குறாங்க. அவங்க பாம்பா இருப்பாங்க உணர்வு இல்ல. போன பிறவில நான் பாம்பா இருந்தா அவங்க கீரியா இருந்தாங்கன்னு தெரியல, இல்ல நான் கீரியா இருந்தா அவங்க பாம்பா இருந்தாங்கன்னு தெரியல. நான் வந்தாவே அவங்களுக்கு பிடிக்கல சாமி. ஏன் இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டதுனால சாமி. உங்க வேஷம் போடுறவங்க பூரா அந்த பாடுபடுத்துவாங்க. இவன்கிட்ட பேசினப்ப தோத்து போறதை விட இதோட இவன்கிட்ட முடிச்சுக்கிட்டு போறதா நல்லது அப்படி சொல்லி எல்லா நாரதரும் எனக்கு பயந்து போயிடுறாங்க. அதே மாதிரி ஏதோ நம்ம அள்ளி நகர இளைஞர்கள்லாம் சொன்னாங்க, நீங்க நல்லா பேசுவீங்க, பெருமாள் ராஜ் கூட நீங்க நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு தான் நானும் பேச ஆரம்பிச்சேன். நீங்களும் பாருங்களே, அந்த நாரதங்க மாதிரியே அவங்க மாதிரியே இவன்கிட்ட வாயை கொடுத்து நம்ம பேசி அவமானப்பட்டு போறதை விட இந்த அள்ளி நகரத்துல வந்து வெள்ளச்சாமி கிட்ட பெருமாள் ராஜுங்கிற மாடு புடி வச்சு போச்சு அப்படிங்கிற வார்த்தை இல்லாம அவங்க மாதிரியே நீங்களும் முடிச்சுக்கிட்டு போறீங்க பாருங்க. அதுதான் உங்க தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்க பாட்டு என்கிட்ட பேசி அவமானப்பட்டு இந்த ஊருக்குள்ள வெள்ளச்சாமி பிடிச்சி கலட்டி போட்டாண்டா அப்படின்னு இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு போறது முடிஞ்சு இப்படித்தான் இருக்கேன். இப்படி இருந்தா உங்க தொழிலை காப்பாத்திக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நீங்க பாட்டுக்கு எடுத்து இந்த பக்கம் பூரா நீங்க வராம இருந்தா என் மனசு என்னதுக்காகும்?
அண்ணா நல்லா இருக்கணும், நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இருக்கணும் நினைக்கும் போது. ஏன்னா உங்க அளவுக்கு படிக்கணும்னாலும் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன் நான். இப்படி நீங்க தாங்க சொல்றீங்க, கலவழியா அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க, மண்டகமா பேசுறாங்க. ஏன்னா நான் சின்னாளா இருக்கும்போது உங்களை நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்த வேணாம். அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு ஒரு திறமையானவர், எத்தனை நார்களை ஓட ஓட விரட்டுவீங்க மேடையில, அப்படிங்கெல்லாம் நான் அறிந்தவன் தான் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் என்ன செஞ்சேன், உங்களை கோபுரத்தின் உச்சியில ஒட்டி வச்சேன், வைக்கணும் இல்ல. ஆனா என்னைய கொண்டு கீழே தள்ளினீங்க பாத்தீங்களா? என்ன சாமி தள்ளுறதுல என்ன இருக்கு? நீங்க என்ன பெரிய ஆளா ஆகுறதுக்கு தான் தள்ளுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஒரு ஆள் தான் சாமி மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுது. இந்த அளவுக்கு என்னை ஒரு கீழ்த்தரமா மட்டமா நீங்க பேசுறீங்கன்னா அதுவே மகிழ்ச்சி தானே. கம்பெனி வம்பட்டி அப்படித்தானே விட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இதுல. ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்பேன் வெட்டி நான் அருமை தொடங்கலாம். சோறு நீங்க சோத்தை விட்டு வேற என்ன திங்க. நான் உன்னை ஒரு வார்த்தை தரக்குறவான வார்த்தை சொல்லியிருப்பேன்னு சொல்லியா, வாங்க போங்கிற வார்த்தையை மறுவார்த்தை பேசல. ஆன்மீக சிந்தனையான சிறப்பான பேச்சாளர். எவ்வளவு பேசுறீங்க, எவ்வளவு பெருமை கொடுத்துருங்க. அறிவு வேணாம் உனக்கு, வேணாமனு கேட்கிறேன். ஒரு பேச்சு பேச தெரிஞ்சா பேசி பேசுற உள்ள போய சொல்ற. நீ வர்ற நாரதங்க எல்லாம் உன் வீட்டுல வேலை பார்க்கறவனா அவங்கிற இவங்கிற சனிடா ஒன்னே வேண்டி சனின்னு சொல்லி சனின்னு சொல்லாமடா உடைய வர்ற இருக்க நாரதம் வீட்டுல மாடு வைக்கிறவனா வேலைக்காரனும் பொண்ணோட வெள்ளச்சாமி. மரியாதை உனக்கு தெரியல. மரியாதை தெரிந்தால் இப்படி பேச மாட்டீர். உங்க எந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு வைத்தேன். அந்த அறிவு வேணாமா, ஒரு தன்மை வேணாமா, ஒரு தரம் வேணாமா? தரங்க தன்மை பேசிருக்க நீ. எந்த பேச்சை எங்கே பேசணும் நிதானம் வேண்டும் ஒரு மனிதனுக்கு. ஒரு வார்த்தை நான் அடிபடலாம் போயிட்டு இருந்தேன், உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். ஓ பேச்சுக்கு தகுந்த மாதிரி நான் நடித்து கொண்டிருந்தேன். புரியுதா? நீ என்ன வேஷம் போடுறியா அந்த வேஷத்துக்கு மேல நடிக்கணும். புரியுதா? பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா, எரம்ப மாட்டு பயல. பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா. வேஷத்துக்கு நடிச்சுட்டு போவியா? அதை விட்டு அவன் வந்தான் இவன் மறந்தான் எவன்டா அவன் வீட்டுல வேலை பார்த்தேன். கொட்ட கொட்ட குடியோடு முட்டாள், குனிய குனிய கொட்டுவோடு முட்டாள். நீ குனியறாங்கிறக்கா நீ கொட்டிக்கிட்டே கூட நீ முட்டா போயிடா. ஓடுற நாயா பார்த்தா விரட்ட நாய்க்கு தொக்குறாங்க. நீ ஓடுற நாயா பார்த்திருக்க. போன நாய் திருப்பி இருக்கா, நீ வாழ சொல்லி சத்தியமங்கலம் போயிருப்ப. புரியுதா வெள்ளச்சாமி? மரியாதைய முதல்ல கத்துக்க. தர வேணும். ஒரு வார்த்தை உங்களை தவறா பேசு, இந்த வெங்காயம் அப்படியே கிழிச்சு கேப்ப நட்டு போனோம் குடிங்கி வானோர மனிதனை நினைக்க தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தான் பித்திரம் ஞானமும் கல்வியை நபிண்ட நூல்களும் ஈனரு குறைத்தில் இடறதாகுமே. கவிக்கு விளக்கம் தெரியுமா? வானரம்னா குரங்குன்னு அர்த்தம். மனிதனின் நினைய மழை பொழிகிறது. ஒரு மரத்திலே குரங்கு இருக்கிறது, அதே மரத்திலே ஒரு தூக்குறங்குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. மழை பொழியும் பொழுது குரங்கு நனைந்தது, தூக்குறங்குருவி நனையாம இருந்துச்சு. அப்ப குருவி சொல்லுது, ஏ குரங்க குரங்க எரும மாடு மாதிரி இருக்கேல்ல, உம கைந்தறிவு எமக்கு நான்கறிவு. 4 அறிவு படைத்ததால் எமக்கென்று ஒரு கூடு கட்டி நான் நனையாமல், மழையில் நனையாமல், வெயிலில் காயாமல் அவ்வளவு அழகா கூடு கட்டி இருக்கேன். நீ 5 அறிவு படைத்த நீ, இவ்வளவு உடம்ப வளர்த்து இருக்க நீ, உனக்குன்னு ஒரு கூடு கட்டி இருக்கிறது இல்லை. ஆனா உனக்கு வீடு கட்டவே வேணாமியா? மழை பொழியும் பொழுது நனையாம ஒரு இடத்துல இருக்க தெரியல. கேட்டது உனக்கே குரங்கு கோவம் வந்துச்சு. நமக்கு குருவி புத்தி சொல்வதா அப்படின்னு சொல்லி தாவி போய் கூட்ட பிச்சு அடிச்சு உனக்கு நான் பணமா கிடைச்சிச்சு. வானரம் மனிதனின் நனைய தூக்கணும் தானொரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வி நவநூலும் ஈனருக்கு இடறதாகுமே. ஞானம் கொடுத்தா சொன்னா அறிவு வரும். உன்ன மாதிரி ஈன பயலுக்கு சொன்னா அறிவு வருமா? இந்த பார் வெள்ளச்சாமி, நீ எது வேணாலும் பேசி, எப்படி வேணாலும் பேசி, நீ யார வேணாலும் போய் ஓட ஓட விரட்டு, பயப்படா போனா வந்தா விடு.
இந்த மேடையில, இந்த அள்ளி நகர மேடையில நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் பேசு. எதிர்த்து பேசுவோம், பேச உடைக்கல, நான் கட்டைய பிடிக்கல. பேசுமா பாப்பா, ஒன்றே செய், இன்றே செய், செய்யலனா செத்து மடிடா. மனிதன் இறந்தால் ஒரு மொழிதான் சாவு மனிதனுக்கு. சாவு வரை என்ன சாதித்தான் என்ற பேரை காப்பாத்திப்பா. செத்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஆண்டு காலங்கள் வம்சாவளிகள் பேசும் இவன் சாதித்தான் என்பதை. நீ என்ன சாதிச்சு போனி? முடிஞ்சா இந்த பெருமாள் ராஜில பேசி தப்பிச்சு போனங்கிற முறையில அதையாவது சாதிச்சு போ. இல்லைன்னா பேசாம உள்ள போ. போய் படிச்சவங்களை போய் வர சொல்லு போ. குச்சி போமட்ட அத்தியவரு சொன்ன கொண்டவரு புரியா மண்டல நாரதே இந்த மேலே புரியுதா வச்சாமே ஒரு காலம் கூடி ஒரு காலம் பிச்சு நாவீங்க. புரியுதா? புரியா? என்னை பத்தி தெரியாம இருக்க வச்சாமி. எந்த நாளத்தை நீ பேசினா உன்னை பல மூக்களை அறுத்து கொள்ள நானே இங்க நான் நானே தரம் தெரியாத மரியாதை மரியாதை பார்த்து விட்டு ஏன் ஓடியா வா நீ பேச பேசுறானா வாங்கி இருக்குல்ல பேசு. பொத்திக்கிட்டு நிக்க பொத்துடியே அடியே பொத்து மைக்க தூக்கி மண்டைய பொளந்து எப்படி அந்த புரிவு கிழிச்சு முடியாது. பேச முடியாது. ஓடுற ஏண்டி பயம்? என்ன பேசுறா அப்பா? அள்ளி கொட்டிட்டியே யோசிக்காம. எனதருமை ரசிக பொதுமக்களே, உங்க பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நாடகம் நல்லா இருக்குதுன்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே உங்களுடைய விவாதம் நாங்கள் நல்லா ரசிக்கிறோம் அப்படின்னு உண்மையிலே நாடகத்தை ரசிப்பதும் பற்றும். ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களே. ரொம்ப நன்றி. என்ன பேச்சு பேசிட்டாரு அவர் சொல்றாரு. நீ சரியான ஆம்பளை அப்படின்னா நீ என்னடி பண்ணிருக்கணும்? பிரபா விவா சுக்கிலா பிரமதுராது நீ முழுசா 60 வருஷத்தையும் சொல்லி இருக்கணும். அதை சொல்லாம ஒருவேளை இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதனை செஞ்சது யாரு? நீர். முதல் குற்றம். ஒருவேளை எனக்கு தெரியல என்ன மயிருக்குடா வந்தா கேப்ப எனக்கு தெரியல. இவர் சொல்றாரு செய்டா இல்லாட்டி செத்து மடிடா. அது எப்படியோ உடப்பட்டி உன்னை எதிர்த்து பேசுறேன் பூரா செத்து போயிடணும். இருக்கே விடாது. நீ பேசுறத பூரா ஆமா போட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறவங்க மட்டும் உசுரோட இருக்கணும். சனிமூல பக்கம் ஜபனம் சொல்லுது. இன்னைக்கு உனக்கு எனக்கு தான். நீ சொல்றிய பெருமாள் ராஜு, நான் செத்தாலும் எனக்கு நிகரா பேசுற ஆளு நீதான். உன்னைய அங்க கூட்டிக்கிட்டு போயிருவேன். 16 முடியாமலே உன்னைய கூட்டிக்கிட்டே போயிருவேன். அங்க அங்கேயும் உன்னைய சும்மா விட மாட்டேன். அங்கேயும் இதே கதிதான் நான் உன்னைய பண்ணுவேன். வா பேசு. சொல்றாரு வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னு கேட்டேன். வெள்ளச்சாமி வெங்காயம் என்ன? பெருமாள் ராஜு உடப்பட்டி இந்த வெங்காயத்தை வெட்டி பாரு. அறிவுங்கிற அருவாமனையில வெட்டு படுற வெங்காயம் அழுகாது. நீ அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாரு. அவன் தான் தேவி தேவி அழுவேன். ஏன்? அந்த வெங்காயத்தினுடைய காரணம் அப்படி. இந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை வெட்டி பாரு, அழுதுகிட்டு போயிருவேன். கண்ணீர் ஊத்தம். இப்படியே உடம்பட்டிக்கு போயிருவேன். பேரத்துக்கு கூட காசு இல்லாம. அவர் சொல்ற வந்த வேலை என்னடா அதை செய்ய. பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா அப்படின்னு நீங்க பேசுறீங்களே. நீங்க புராணங்களை படிச்சியலா இல்ல வீட்டுல போய் வடிச்சியலா? உங்கள்ட்ட கேட்கிறேன்.
10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் 10 அவதாரம் எடுத்தார். இன்னும் ஒரு அவதாரம் எடுக்கணும். கல்கி அவதாரம் எடுத்தா உலகம் முடிஞ்சிச்சு. அந்த 10 அவதாரத்துல பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பண்ணி, வெள்ளச்சாமி மான்குட்டி. தப்பி தப்பி ஓடுறவன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வெள்ளச்சாமியை கேவலப்படுத்தி விட்டோம்னு. இன்னமும் என்னை மலை உச்சிக்கு தான் கொடுத்துட்டு போறேன். அதுலயே பாருங்க, வடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியா, நான் குரங்கா. பெருமாள் ராஜு வெள்ளச்சாமி குரங்குதான். இந்த பூலகத்திலே பாரியா ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு கோயில் கட்டுறாங்க. எனக்கு கும்பாபிஷேகம் 48 நாள் சென்று மண்டலாபிஷேகம் இந்த குரங்குக்கு பண்றாங்க. கோவி, உனக்கு எவையா கோயில் கட்டுற? உனக்கு எவையா கும்பாபிஷேகம் பண்ற? முட்டையை விட்டு வெளியில வருவ, சிறகு முத்துற வரைக்கும் தான். சிறகு முத்திருச்சு, தாய் தகப்பன் தெரியாம பறந்து போற பறவை. நீர் என்னடி எனக்கு புத்தி சொல்றது? குரங்கு எடுத்துக்க, எத்தனை குட்டி போட்டாலும் கூட்டிக்கிட்டே திரிகிறது குடும்பத்தோட. அப்ப குருவி பெரியாளா, குரங்கு பெரியாளா? பேசு பெருமாள், பேசுறியா? நீ என்ன பேசினாலும் சரி. ஏன் தெரியுமா? நான் உன்னை கழுத்தை பிடிச்சு நெரிக்கல. இந்த குரகர் வேஷம் தான் உன்னை காப்பாத்துச்சு. இதை மறுத்து நான் காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன். பெருமாள் உன்னை கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கீழே தள்ளி நெஞ்சில ஏறி உட்கார்ந்துருப்பேன். மம்மா கொடுக்கு அந்த உனக்கு என்ன கோமாளி போடுறேன் பூரா, உனக்கு என்ன கிள்ளி கீரையா? நீ எத்தனை கோமாளிய வேணாலும் சந்திச்சிருக்கலாம். என்ன சந்திக்கும் பொழுது மனசுக்குள்ள பயம் ஊர்த்திக்கிட்டே இருக்க முடியாது. பேசு, நிறைய பேசு. இந்த வலியுறுமானாரா நம்ம 2 பேத்துக்குள்ள முடிய போகுது. பேசு. கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி இருப்போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளி நீ விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும். சொற்பதற்கு அறிவித வரவிடவே சொல்லி நான் நற்போத வாராதார் கவக்குணமை வீணாக இருப்போம். கவிக்கு விளக்குன்னா, கற்பூரத்தால் வரப்பு இழிட்டு கஸ்தூரியை எருவாக போட்டு வாசனை நீரையை பாய்ச்சி அழகுண்டாகும்படி ஈருள்ளி என்ற நாட்டை அதை நட்டு வைத்தாலும் அதன் குணத்தை செவ்வையாக காட்டுவது உள். மேன்மையான அறிவு இல்லாதவனுக்கு, தூய்மையான அறிவு இல்லாதவனுக்கு இனிமையான அறிவு எவ்வளவு வரும் என்று சொன்னாலும் சட்டேன்னு வராது என்று சொன்னாங்க. அருமையா பேசினாரு, தெளிவா. நான் பேசின வச்சுக்கலாம். அவ்வளவு அழகா தெளிவா விளக்கம் கொடுப்பவர் அவர் வெள்ளச்சாமி மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பேச்சு, அருமையா இருந்துச்சு. ஒரு பேச்சை கேட்கிறப்போ சக்கரன் எழுதி நக்கிற மாதிரி இருக்கு. ஓ, சக்கரன் எழுதி நக்காத, இனிக்காது. சக்கரம் அடிச்ச காகிதங்கள் தான் எடுத்து நக்கு, இனிக்க. ஏன் பேசுன நீ? என்ன நீ பேசுன? என்ன நீ விளக்கம் கொடுத்த? நான் உன்னை கேட்கிறேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆகுதுன்னு நான் வெங்காயம்னு உன்னை சொன்னேன். ஏன் வெங்காயம்னு சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? வெங்காயம்னு ஏன் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? தமிழ் அகராதி படிச்சிருக்கியா? புத்தகம் படிச்சவங்க. நான் அந்த புத்தகம் வச்சிருக்கேன், இந்த புத்தகம் படிச்சிருக்கேன். இந்த புத்தகம் நான் படிச்சதுனாலதான் ஜனின்னு சொன்னேன். காயம் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். என்னது காயம் என்றால்? உடம்பு என்ற அர்த்தம். காயம் எது உயடா வெறும் காற்றடைத்த பையடா மாயவனால் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா. உடம்புக்கு பேரு காயம் என்ற அர்த்தம். அதுவும் வெங்காயம் என்று சொன்னேன். வெள்ளை உள்ளம் படைத்த காயம் வெங்காயம். ஏன் வெள்ளச்சாமியே உன்னைத்தே வெங்காயம், நீ வெள்ளச்சாமிங்கிற பேரத்தே வெங்காயம்னு சொன்னேன். இதுக்கே விளக்கம் தெரியல, வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியல. எப்படி பாரு, அடுத்துக்கிட்டு ஊருக்கு போ. நான் உன்னை கேட்கிறேன், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தாய்மார்கள் வெங்காயத்தை வெட்டி ரசமோ சாம்பாரோ வைக்கலைன்னா நீ உன் வீட்டுல உனக்கே திண்டியா? அத்தாடி உரிச்சா எனக்கு கண்ணீர் தண்ணி வரும் அப்படின்னு உன் வீட்டுல சொன்னா நீ வச்சிருப்பியா? நீ வெங்காயம் தானே. ஒவ்வொரு தாய்மார்களும் உன்னை உன் வீட்டுல என்ன பண்ண தெரியுமா?
முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க. வெங்காய தோளத்தை நீ தானே வெங்காயம், உன் தோலை உரிக்கிறாங்க. அப்புறம் கத்தி எடுத்து சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டி முடிச்ச உடனே அடுப்பை மூட்டி சட்டியை தூக்கி வைக்கிறாங்க. அதுல எண்ணெய் ஊத்துறாங்க. நல்லா எண்ணெய் காய வச்சதுக்கு அப்புறம் இந்த வெங்காய தள்ளி அடுப்புல சட்டிகளை போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார் கையில வதக்கப்படுற வெங்காயத்தை விட அழுதுகிட்டு ஊருக்கு போவாங்களாம். எந்த ஊர்ல வெங்காயத்தை விட்டு அழுதுகிட்டு நீ சொல்றாத நான் ஏத்துக்கணும். ஆமா சாமி போட்டு நிக்கணும். இவருக்கு இன்னொரு விளக்கம் சொன்னாருங்க. ஆகா பண்டி வேஷம் போட்டா திங்கிற திண்டான்னு சொன்னது ஒரு ரோசம் வந்துருச்சு. ஆகா என் பெருமாள் தான் பண்ணி. ஏய் நான் அப்படி கேட்கிறேன், மகாவிஷ்ணு பெருமாள் 10 அவதாரம் எடுத்தவரு பண்டி அவதாரம் எடுத்தாருன்னா என்ன நினைச்சுக்க? நீ எதுக்கு எடுத்தாருங்க விவரத்தை சொன்னியா? மொத்தமா மொட்டையா சொல்லிட்டு போற. நீ மொட்டையா பேசுறியா நான் மொட்டையா பேசுறேன்னா? எதற்காக பண்டி அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தா? இந்த உலக வழியிலே நீயும் நான் வாழ்வதற்கு காரணம் என் பார்த்த மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்ததுனால தான் அப்படியே பூமியிலிருந்து அப்படியே உலகத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு காரணம் என் பார்த்த மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்ததுனாலயா? தெரியுமா உனக்கு? சிவனுடைய அடியையும் முடியும் ஒரே நேரத்தில் பார்த்தவன் என் பார்த்த மகாவிஷ்ணு. பண்டி அவதாரம் சாதாரணப்பட்ட அவதாரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னவா நீ சர்வசாரம் பேசிட்டு இருக்க? நீ நான் குரங்குன்னு சொன்னா அவருக்கு ரோசம் வந்துருச்சு. குரங்கு என்ற ஆஞ்சநேய பெருமானிலே பூலோகத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க, மண்டலாபிஷேகம் வைக்கிறாங்க. எங்கேயா நீ குருவி? எனக்கு எங்கேயா கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க, மண்டலாபிஷேகம் வைக்கிறாங்க கேக்குறிய? நான் உன்னை கேக்குறேன், நல்லா படிச்ச நீ அறிவாளியா இருந்தா மகாசுவான கருணாழ்வார், அந்த கருணாழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு அந்த கருணனுக்கு கோயில் கட்டுறாங்களா இல்லையா? கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களா இல்லையா? மண்டலாபிஷேகம் வச்சாங்களா இல்லையா? கேளு, எங்கேயாவது அப்படி ஒன்று இல்லையா? பறவைக்கு கோவில் இருக்கிறது, கும்பாபிஷேகம் வைக்கிறது, மண்டலாபிஷேகம் வைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் மயில் வாகன முருகப்பெருமான் மயிலுக்கு கோவில் இருக்கிறது, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. ஏன் அன்னவாகனன் பிரம்மதேவன் அன்னத்துக்கு கோவில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம். அப்ப பறவைகளுக்கு கோயில் இல்லாம இருக்குது நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்கு என்பதை உணர வேண்டும். சொன்னாரு குரங்கு கூட்டத்தோட வாழுமா, பறவை ரெக்க பறிச்சோன்னா பறந்துகிட்டு ஓடிடுமா. நல்லா யோசிச்சு பேசுங்க. நீ இல்லையா பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கடா? ஒரு காக்கைக்கு இறைவித்தால் மற்ற காக்கை எல்லாம் கா 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 என்று எல்லா காக்கையும் ஒன்று சேர்ந்து அந்த காக்கையில் அதுதான் ஒற்றுமை. குரங்கு ஒற்றுமையா இருக்குங்கிற எந்த ஊர்லயா குரங்கு ஒற்றுமையா சாப்பிட்டுச்சு நீ சொல்ற? நீ என்ன போ அளவுகளுக்கு போ, உன் பிள்ளைக்கு முடியறக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு, தேங்காய் பழம் கொடுப்பாங்க, கொண்டுகிட்டு வா. எங்க அந்த தேங்காய் பழங்கள்? இந்தா நம்ம மயம் கொண்டு வர. அடி வாங்கடி இந்த குரங்கு புடுங்கி திங்குங்கிற. எப்ப ஒற்றுமை இருக்கு உனக்கு? ஒரு பொரியல்ல வாங்கி நீ கொண்டு வந்துரு. எங்க பாப்பா கொண்டு வருது, அடி வாங்கடி இந்த குரங்கு புடுங்கி திங்குங்கிற. எப்ப ஒற்றுமை இருக்கு? நீ புடுங்கி கொண்டுட்டு போற, உன் பின்னால 10 குரங்கு பின்னால வருது. அப்படித்தான் வர. நீ திங்கிறியா? இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி உதப்பிட்டு வர. எங்க நீ ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமை குரங்கு கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நான் எழுதி வச்சேன் பாட்டு. இந்த பாருங்களேன், நீ என்ன வேணாலும் பேசு, நான் அந்த பேச்சுக்கு நான் மறுப்பு பேசுறேங்கிறேன், சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறேன் சொல்லுகிறேன் தவிர மாற்று கத்து கிடையாது. கல்வி கதிபதி கலைமாறி குடியிருக்கா ஆயக்கலையில் 64 உனக்கு என்னமை தூயுறுப்படுவோ என் உள்ளத்தை உள்ளே இருப்பாங்க வராது இடர்ல கலைமாறி குடியிருக்க. நீ நம்ம அம்மா கொடுக்கு எனக்கு பேசியா பதில்ல. நான் தானே வெங்காயம். ஒவ்வொரு தாய்மார்கள் கையில நீ என்ன பாடுபடுற அப்படின்னு வெட்டு படுறேனா? என் தோலை உரிக்கிறாங்களா, சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்களா? அடுப்பை ஏற்றுவார்கள், சட்டியை எடுத்து வைப்பார்கள், எண்ணெயை ஊற்றுவார்கள். சட்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றுவார்கள் சொன்னது இவர் தான். ஒன்னைய ஊத்தியாச்சு, நீ சட்டிக்குள்ள கிடக்குற, ஒன்னைய ஊத்தியாச்சு. நான் உன்கிட்ட கேட்கிறேன், ஒழுங்கா ஓ எண்ணெய் காஞ்சிருந்தா தான் வெள்ளச்சாமிங்கிற வெங்காயம் வதக்கப்படும். நீ அறவே காட்டுல இருந்தீங்கன்னா நான் எங்கிட்ட வதக்கப்படுறது? ஒரு சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? அது உங்கள்ட்ட அது பேசலாமாங்கிற விண்ணப்பம். சும்மா பேசு. அதாவது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே படிச்சவங்க தான். கடலை எண்ணெய்
நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்று எழுதினால் எத்தனை சொல்லி நெய் வரும்? 3 வரும். 3 சொல்லி நெய் போட்டா தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய். அதான் 3 சொல்லி எண்ணெய். தன்னைத்தானே சொல்லும் எண்ணெய்க்கு எத்தனை சொல்லி வரும்? 2. பாத்தீங்களா? உனக்கு 2 சொல்லியா 3 சொல்லியானே தெரியலையே. முதல்ல சுழின, அப்புறம் என்ன சொன்ன? நீ வந்து உன் காது இப்ப போச்சு உனக்கு. உனக்கு 2 சுழியா 3 சுழியானே தெரியலையே. அப்புறம் என்ன சுழி? சுழின்னு சொல்லு. 3 சுழியாங்க. ஆற்று பெருக்கற்று அடிச்சுடு மண்ணாலும் அதான் ஊற்று பெருக்கால் உலக விட்டு ஏற்றவருக்கு நான் குடி பிறந்தால் நல்கூர் தாரானாலும் இல்லையென மாட்டாத செய்திருந்த அவையாகி கோவாகி ஏற்ற நிற்கமா. அவை என்ன நல்ல மரம் சபை நெடுமை நீட்டொழி வச குறிப்பறிய மாட்டாத நன்மரம். சாதி இருண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதாரில் குலத்தூர் பட்டான் சொல்லப்படினா. எத்தனை வேதினி உனக்கு? உங்களை விட 10 கூட பேசும். என்னை விட நீ கூட பேசணும்னா உண்மையாவே நீ தோத்து போயிருவேன். நான் தோக்கிறத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அப்படியா? குரங்கு என்று கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடியது போல் கணக்கு நீட்டி பேசும் பஜனைக்குன்னா சிறங்க ஆட்டி வச்சு அறிவுழா செய்கின்றேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராம் நோக்குண்டாம் மேடி உடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி துன்பிக்க யான்பாதம் தப்பாமல் சார்வா தமக்குங்க. புத்திமான் பலவானாவான் பலமுலாம் புத்தியத்தால் எத்தனை விதத்திலும் இடர்றது வந்தே குரு மற்றொரு சிங்கந்தனை குருமியர் கூட்டி சென்று உற்றவர்களின் சாய கட்டு ஓமை போனாம்னா. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கடை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் இந்த ஊர்ல நீ கூஞ்சி சொன்னதை மறக்கவே மாட்டேன். பிறந்தவர்கள் மோதிர வேண்டும் பிறகு இருவர் புகந்திட வேண்டும் இடையில் 12 பட்டியிட வேண்டும் அவர் கூறு கூட்டு நன்றிட வேண்டும் நன்றென்ன பார்த்தேன் ரசித்தேன் பண்புள்ள அந்த ஆதிசக்தியை வணங்கினேன். எச்சத்தி இருந்தாலும் இச்சத்தி எனக்குள்ள உள்ள யாரு இருக்கா? என் தங்கச்சி வள்ளி. தோத்து போயிட்டோம்னு ஒத்துக்க. நான் எப்ப உள்ள யாருக்கான்னு சொல்லணும் என்ன ஆகுது இதுக்கு மேல உங்களுக்கு கரு தெரியாதா அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். நீ என்ன செய்ய? என் தங்கச்சி வள்ளி அப்பா நம்மளை விட்டுட்டா சாமி என் தங்கச்சி வள்ளி அப்படின்னு முடிச்சுட்டு நீ போகலாம் பாக்குற. கடவுளே போ. இதுல பயந்தது நாலடி. நான் எப்படி பயந்தேன்? என்னடா இவன் பேச்ச பேச்ச எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கான். இவன்கிட்ட பேசி நம்ம தோத்து போறதை விட உள்ள யார் இருக்கிறன்னு கேட்டு கதையை முடிச்சு போனது நீ யாரா? நீ உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதை நீ சொல்ல போட்டினு போட்டு பொருளாவளை துட்டினு துட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றுவர் புட்டினு பாவல கொடியராவாங்க சாபகு சோபம் சங்காசம் காசியா பேகம் மகாயுதம் சர்வ மகாக்கணம் தத்தி தாத்தா துது துதி தத்துதி துத்தி துதி துதி தாதுதி துதி ததி தாதுதி துதி தாது துதி தாதுன முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என ஓடும் சொல்வதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால் சொன்ன சுருக்கன்னு சொல்லி படுவாதாம் என்று சொன்னானே. நேரமாகி போச்சு. என் தங்கச்சிக்கு நல்ல முகூர்த்த நேரத்துல நான் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன். சந்தோஷம் மகிழ்ச்சி. அந்த நேரம் தவறுச்சுன்னா என் தங்கச்சியினுடைய வாழ்க்கை பாதிக்கும். அது நல்லது. நீங்க சொல்லுங்க. அந்த தாலி கட்டுற நேரம் மாலை மாத்துற நேரம் சரியான நேரத்திலே என் தங்கச்சிக்கு நான் கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்கணும். நன்றி நன்றி. நேரமாயிடுச்சு. சரி ஆகினால நான் இடத்துல நீ முடிச்சிருவீங்க கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து கூட நடத்தி வைக்கிறேன். இது பெரிய மனசு இல்ல. சந்தோஷம். ஆனா ஒண்ணு நீங்கள் வாங்க கல்யாணம் ஏத்து பேசுறதுக்கு கவி இதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நீ நினைக்கிறியா? பேசியா ஏர்மையில் ஏறிவிட யாது முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேச்சு முகம் ஒன்று கூறுபடி யார்களினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டால் சொன்ன சுருக்கேடு சொன்னடி படுவாதாம் என்ன விண்டலமும் மண்டலமும் எட்டி சிஜடங்கள விலங்கெழுதி மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேதன் விதிப்படி தானே நடப்போரை மேலூடாக எடுப்பேன். சொல்லி சிவா சொல்லாமலை செய்வார்களே சொல்லியும் செய்ய உயிரை நல்ல குலமாலை வெற்கிற பலாமவை பாதிரை பறந்துனானே நெடு விஸ்வ சுருட்டகளை கத்தி வந்துணர கத்தினிலே விடுப்பேன். நல்ல வேதனைக்கு மிக கொடுப்பேன். துண்டாய் வெட்டி வெட்டி உடல் கெடுப்பேன். இந்த மேலும் மேலும் பாவிகளை காண குளமாக்கினையில் ஆக்கினை செய்யப்படுப்பேன். அனுமணம் கொண்டுமோ கரும்பு கோடி கட்டிக்கு மாமம் இரும்பு கோணிரி யானு விடலாம் நரம்பு கோணிரி நாம கென்ஷன் நாலு மீது நாளில் செய்யாடுகின்ற பாலர்களை நான் ஒருவனாக எனக்கு நக்கச்சலை கடவுள் தைக்கி தீசை வரைக்கும் நத்தி கொடுத்தபடி என்ன வெத்தனவை வெள்ளலாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சை பாயாது நெற்றிருப்பதை கூடப்பதை பசுமரத்தின் ஆணி இருக்கு நீலமோடு சூழமோடு வானகத்தை யாருபடை நேர்மடையாகியதே நீட்டி சுழற்றி உயர் வீட்டி பிடித்துடலை நீக்கி பிடித்ததால் நீர் உயர நெல் உயர நெல் உயர குடி உயர கோல் உயர்ந்த நாம் உயரும் தேடுபவமான செயல் ஏதுதல வானிலை தேடுமலையாக எதிரே செலுத்தி துடித்து துடித்து பதைத்து பதைத்தில்
நேரமாயி போச்சு. காலகாலத்துல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். முடிச்சிருவோம். மன்னிப்பு கேட்டு போ. இனிமே நான் பேச மாட்டேன் மேடையில. இன்னைக்கு நீயா நானா இந்த மேடையில இன்னைக்கு நிரூபிச்சுட்டு போயிடணும். கேட்டு போயிடும். அதெல்லாம் ஒரு தப்புல. சொல்லிட்டு போ. நம்ம அள்ளினார் மேடையில் ஏதாவது நடக்கட்டும். பேசியா வீட்டு பத்து வீட்டில் கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தோனை கத்தையால் குத்தி கிழித்திடுங்கள். கண்ட கண்ட துண்டமாக வெட்டி வெட்டி காக்கைகளுக்கு இறை கொடுக்க சொன்ன மாற்றி மாட்ட கூட்டி நம்ம கொடியலாம் சொன்னார்களே. உத்தமையான கற்குள்ள மாதரை நோக்கிய சண்டாளனை கண்ணிரண்டு மூசியாலை குத்தி கடப்பாறை குட்டி நெஞ்சு எடுத்து கதையடிப்பு கதையாளர் ஒருவர் மண்ணை 2 மாதம் வைத்து சொல்லி அரைக்காசு கூட ஆகாது நாடகம் சொன்னாங்க. உக்கரதண்ட வித்தகா மேவு குண்ட மண்ட கண்ட விண்ட தந்தி பத்தகா வீரனாவி பாரலாவி கொட்டமிட்ட தத்துவம் வந்து நின்று எங்களை சித்தா வைத்து பையர்ல பிறந்த பாடல்களை வளர்ந்து வெயில் போவது வேதாந்த மெய்யர். அந்த மெய்யர் போவது வேதாந்த மெய்யர் ரோமன்ஸில் மூட்டைக்கொடு மயிர் ஒரு மயிர் உணவு ஒரு மூட்டைக்கொடு மயிர் ரோமல் சிறப்பா பெரும் கூட்டலால் பெருமாள் எண்ணிக்கை பெரியார் அனைத்தும் சரித்திரத்தை உருவாக்குறது புத்தகம் முடிக்க வேண்டும். முன்னுரை என்று இருந்தால் முடிவுரை என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இந்த அனைத்தும் பேசு சபை இருந்து பேசு சமயம் என்று பேசு சில சபை பேசாமல் இருந்து பழக என்று சொன்னாங்க. வாயை உள்ளே சில தம்பி ஒத்துனா அண்ணனுக்கு தம்பிக்கு ஓடி 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 உட்கார்ந்த ஜோதி நாடி மணி ஒரு மனித பிறப்பது ஒரு நேரம் பருவம் மனித ஐயோ எவனுக்கு மணி ஐயோ